பாஸ் அவர்கள் வேர்ஸ்ட் பர்ஃபார்மரை சூஸ் பண்ண சொன்னாங்க. அதில் மெஜாரிட்டி வந்து எல்லாரும் ரம்யாவை தான் சூஸ் பண்ணாங்க. இந்த வாரம் ரம்யா தான் எவிக்ட் ஆகிறதுக்கு பயங்கர சான்சஸ் இருக்குது. நீங்கள் யார் எவிக்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? நிறைய ஆனால் ட்விட்டரில் வந்து இந்த வாரம் வந்து கம்ருதீன் எவிக்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் வந்து நிறையா வயலேஷன் பண்ணிட்டாரு. பார்வதியும் தான் கூடனாலும் பார்வதி நிறையா ஸ்டார்டிங்லேருந்தே கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கிறதுனால கம்ருதீன் எவிக்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓவர் இன்னைக்கு வேற அவர் பயங்கர பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு திவ்யா கூட. மீன்வைல் ரம்யா வந்து இந்த வாரம் ஆக்சுவலாக ஒன்றுமே பண்ணலை. லாஸ்ட் வீக் விஜய் சேதுபதி அவர்கள் கூட ஒரு மாதிரி பேச்சுவார்த்தையில் பயங்கரமாக ஆச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த வாரம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் ஒன்றுமே பண்ணலை. ஐ திங்க் அவங்க தான் இந்த வாரம் எவிக்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். மீன்வைல் திவ்யாக்கும் சாண்ட்ராக்கும் திவ்யா என்ன பண்ணாங்கன்னா வேர்ஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லிட்டு சாண்ட்ராவை சொன்னாங்க. ஆல்ரெடி சாண்ட்ராக்கு திவ்யாவுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அப்புறம் அவங்க வந்து அதை வந்து போய் பார்வதிக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாத்தியா, நான் சொன்னது கரெக்டு தானே, எங்கள் கூடயே இருக்கிற மாதிரி இருந்துட்டு பாரு, அவள் வந்து என்னையே வந்து நான் போகணும்னு தான் அவளுக்கு ஆசை, அதனால தான் என்னை ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மராக இது பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அவங்க தப்பாக ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காங்களா திவ்யாவை, அதுவும் தெரியலை. ஸோ திவ்யா ஆனால் ட்ரை பண்ணாங்க சாண்ட்ரா கூட பேச. ஆனால் சாண்ட்ரா வந்து அது இடமே கொடுக்கல, அவங்களுக்கு பேச பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சாண்ட்ரா இந்த வாரம் ஃபஸ்ட்டு 3 days கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த வாரம் எனக்கு பெஸ்ட்டாக பிடிச்சிருந்தது வந்து நல்லா கோட் டாஸ்கில் வந்துட்டு விக்கல்ஸ் அப்புறம் சபரி ரொம்ப நல்லா பண்ணின மாதிரி இருந்தது. சபரி வந்து இந்த தடவை கோட் டாஸ்கில் கொஞ்சம் நல்லாவே லாஸ்ட் இன்னைக்கு வரைக்குமே ரொம்ப நல்லா வாதாடினார். சேம் வந்து எனக்கு அமித்தோட பர்ஃபார்மன்ஸ் ஜட்ஜாவும் சரி வக்கீலாக வாதாடினதும் சரி கொஞ்சம் ப்ராமிசிங்காக இருந்தது. அப்புறம் அரோரா கூட ரொம்ப நல்லா ப்ளே பண்ணினாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. பார்வதிக்கெல்லாம் நிறையா அவங்களுக்கு கேஸும் இருந்தது, அவங்க கேஸ் வாதாடுறதுக்கும் சான்ஸ் கிடச்சிது. மித்தபடி வினோத் வந்து கொஞ்சம் நேற்று வந்து காமெடி ரொம்ப நல்லா இருந்தது. அவர் வந்து அந்த சுபீக்ஷாவோட அந்த கடல் டாஸ்கில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கோட் டாஸ்கில் வந்து ரொம்ப நல்லா காமெடி நல்லா இருந்தது. திவ்யா கூட ஓரளவுக்கு நல்லா பண்ணினாங்க. ஸோ இதில் ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளோவா கிடைக்காம இருந்தது வந்து கனி அவ்வளோவா பார்க்கவே முடியல. இன்றைக்கி வியன்னா கூட கொஞ்சம் நல்லா வந்து பேசினாங்க. கனி, ரம்யா இவங்களுக்கெல்லாம் இந்த கோட் டாஸ்க் வந்து அவ்வளோவா சோபிக்கலைன்னு சொல்லலாம். ஸோ உங்களோட ஃபேவரட் யாருங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.